வணக்கம் பிரவீன். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி 36வது வார்டுக்கு உட்பட்ட பெரிய கடை வீதியில் நேற்று ஒரு சிறுமியுடன் தாய் ஜவுளி கடையில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த தெருநாய் ஒன்று அந்த குழந்தையை காலில் கடித்து குதறியது. இந்த காட்சியானது அந்த ஜவுளி கடையில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவியில் பதிவாகி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம், பரமக்குடி, கீழக்கரை உள்ளிட்ட நகர் பகுதிகளில் நாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகின்றது. இதேபோன்று ஏற்கனவே கீழக்கரையில் தொடர்ச்சியாக சிறுமிகளை தெருநாய்கள் கடித்து வந்த நிலையில் அவர்கள் தமிழக முதல்வருக்கு தபால் அனுப்பி தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது பரமக்குடியில் இந்த சம்பவமானது அரங்கேறியுள்ளது. பரமக்குடியில் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி மேல் சிகிச்சைக்காக தற்போது பரமக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அந்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த கடித்த தெருநாயானது எந்த பக்கம் சென்றது என்பது குறித்து நகராட்சி நிர்வாகத்தினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். அதேபோல் மற்ற தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நகராட்சி, பேரூராட்சிகளில் சுற்றித்தரக்கூடிய தெருநாய்களை பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.